கோவில வச்சு பாண்டிச்சேரி அரசாங்கம் ஒரு பெரிய திருட்டு வேலை பண்றாங்க. ஆமா, அங்க பார்வதி கோயில்னு ஒண்ணு இருக்கு. அந்த பார்வதி கோயில்ல ஊழல் பண்ணதா பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. அப்போ ஈஓ அப்படின்னு ஒரு போஸ்டிங்கே கிடையாது. பட் ஈஓனா டெம்பிள் ஆபீசர்ஸ், டெம்பிளுக்கு இருக்க, அதாவது இந்த டெம்பிளுக்கு எல்லா டெம்பிளுக்கும் நீ தான் இன்சார்ஜ், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஜேசி, இந்த கோயில் ஜேசி, தேனாம்பேட்டை சுப்பிரமணியர் கோயில் ஜேசி கண்ட்ரோல்ல இந்த கோயில்லாம் வரும் அப்படின்னா, அப்ப அருணகிரிநாதன் திருநள்ளார் கோயில் இருந்தா இவரோட கண்ட்ரோல்ல தானே அந்த பார்வதி அம்மன் கோயில் வருது. ஆமா, அந்த பார்வதி அம்மன் கோயில்ல எல்லாரையுமே ரிமாண்ட் பண்றாங்க. பார்வதி கோயில்ல எல்லாரும் ரிமாண்ட் பண்றாங்க ஊழல் பண்ணி பெரிய லெவல்ல. அந்த ஊழல்ல அருணகிரிநாதன் காப்பாத்திட்டாங்க. எஃப்ஐஆர்ல சேர்க்கல, ரிமாண்ட் பண்ணல. ஓகே, எஃப்ஐஆர்ல ரிமாண்ட் சேர்க்கல. ஆனா இப்போது பலர் போர்க்கொடி தூக்குறாங்க, அந்த சார்ஜ் ஷீட்ல இவரை சேர்க்கணும். இங்க ஒரு பொருள் இருக்கு, காணாம போயிடுச்சு, இவர் கேமராமேன் இருக்கா, நீங்க நான் இருக்கேன்னா, நீங்க எங்க 2 பேரையும் மட்டும் போட்டா ஒன்றும் உங்களையும் விசாரிக்கணும்ல. அப்போ இவரை காப்பாத்துறாருல. இந்த வேலையை அந்த பார்வதி கோயில், அந்த கோயிலோட ரெக்கார்டை எடுத்தாவே அருணகிரிநாதன் உள்ள போயிடுவாரு. அவரை இப்ப காப்பாத்துறதுக்கு துடிக்கிறாங்க. நீங்க நிறைய படங்கள்ல வர மாதிரி இவனை நம்ம காப்பாத்திரணும் அப்படின்றதுக்காக இந்த அருணகிரிநாதனை காப்பாற்ற துடிக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கல, ரிமாண்ட் பண்ணல, ஆனா சார்ஜ் ஷீட்ல சேர்க்கணும்ட்டு இப்போ ஒரு டீம் அவருக்காக இருக்கு.